அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் எந்நாளும் இருந்து உங்களை வழிநடத்துவதாக. இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணின தேவன் அதை தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம், அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே உசியா ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த முன்பகுதியிலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து அங்கே கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிற காரியம், அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை வாய்க்கும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இதிலேயே சொல்லப்பட்டிருக்கு, நாம் கர்த்தரை தேடினால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அப்போ என் காரியங்கள் வாய்க்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடுகிறது கிடையாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லக்கூடிய காரியம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. எந்த மனிதன் கர்த்தரை தேடுகிறானோ, எந்த மனிதன் கர்த்தரை தன் வாழ்க்கையில இடைவிடாமல் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறானோ, எப்பொழுதும் அவருடைய முகத்தை தேடக்கூடிய, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய பழக்கம் அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவரே என் காரியங்கள் வாய்க்கும்படிக்கு நீர் உம்முடைய முகத்தின் ஒளி என் மேலே பிரகாசிக்க பண்ணும், என் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் நான் வெட்கப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் நெருக்கப்பட்ட நிலையில நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அந்த வெளிச்சத்தை காண முடியாமல் இருக்கிறேன் என்று சொன்னால், மெய்யான வெளிச்சமாய் இருக்கிற தேவனை நான் நோக்கி பார்க்கவில்லை. இன்னும் என்னுடைய சுய பலத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் திறமைகளை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பணத்தை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே என் முகமானது இன்னும் கர்த்தரை நோக்கி பார்க்காதபடி இருக்கிறது. நான் செய்து விடுவேன், நான் இதை நடத்தி விடுவேன், என்னால் இந்த காரியம் வாய்க்கும். அதனால தான் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நான் கர்த்தரை தேடின நாட்களிலே என் காரியங்கள் வாய்த்தது. இப்போ நான் கர்த்தரை தேடவில்லை, எனக்கும் கர்த்தருக்கும் தூரமான நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால என் காரியங்கள் வாய்க்காமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, தாமதித்து கொண்டிருக்கிறது, அல்லது என் ஆசீர்வாதங்கள் என்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளும்படியான நிலைகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் தங்கள் குதிங்காலை தூக்கும்படியான நிலைகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? நான் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டு இருக்கிறேன். நான் கர்த்தரை தேடக்கூடிய காரியமானது என் வாழ்க்கையில குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. நான் கர்த்தரை தேடுகிற காரியமானது என் குடும்பத்தில் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. அதனாலே என் குடும்பத்தின் நன்மைகள் தாமதித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்த காரியம், குடும்பமாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்த காரியம், குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்துபட்டு இன்றைக்கு நெருக்கங்கள் என் வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கிறது. நெருக்கங்கள் தான் என் வாழ்க்கையில் வாய்க்க பெற்று கொண்டிருக்கிறேனே தவிர ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் வாய்க்க பெறவில்லை. இதை குறித்து சொல்லும்போது, ஒரு முறை நான் தாம்பரத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசி கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு தகப்பனார் அந்த அவருடைய மகனை குறித்து சொன்ன காரியம், பாஸ்டர் என் பையன் நல்லா கர்த்தருக்குள்ள ரொம்ப பயபக்தியாக இருந்த பையன், கர்த்தருக்காக ரொம்ப வைராக்கியமாக இருந்த பையன், நல்ல படித்தான், கர்த்தர் அவனுடைய படிப்பையெல்லாம் ஆசீர்வதித்தார், ஸ்கூல் படிப்பை ஆசீர்வதித்தார், நல்ல ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைக்க முடியாத காரியத்தை செய்தார், நல்ல கல்லூரியில் படித்தான், நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சது. வேலை கிடைச்ச பிறகு
அவன் கர்த்தரை தேடுகிற காரியமானது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு குறைவுபட ஆரம்பித்தது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வேலையை காரணமாய் வைத்து கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற காரியத்திலே அவன் தூரமாக ஆரம்பித்தான். அப்புறம் அவர் சொன்ன காரியம், கர்த்தரை தேடுகிற காரியம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அவருடைய மகனுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொன்ன காரியம், அவன் கர்த்தரை தேடவே மாட்டேங்கிறான் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பைபிளை தான் தேடிட்டு இருக்கிறான். அது வரைக்கும் அவன் மற்ற நாளில் தேடுறதே கிடையாது. அவன் தேடுறது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைபிளை தேடிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு அவர் கேட்டுட்டு இன்னொரு காரியத்தை அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, 6 மாசமா ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் தான் ஆச்சு. 6 மாசமா கம்பெனியிலேருந்து பணத்தை போட்டுட்டாங்க. இவனுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து எல்லாம் போட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டாச்சு. ஆனால் பேங்க்ல போய் பார்த்தா பணமே வரல. எங்கெங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, என்னென்னமோ எழுதி எங்கெங்கேயோ அனுப்பி எதையுமே ட்ரேஸ் அவுட்டே பண்ண முடியல. பணம் 6 மாசமா சம்பாதித்த பணம் சம்பளம் கையில் வரவே இல்லை. பேங்க்ல டெபாசிட் கம்பெனி பேங்க்குக்கு அனுப்பிட்டாங்க, பணம் அனுப்பிட்டாங்க. அதுக்குரிய ரெசிப்டை கையில் கொடுத்துட்டாங்க. 6 மாசத்துக்குரிய ரெசிப்டும் கையில் கொடுத்துட்டாங்க. முட்டி மோதி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை. அவன் தகப்பனார் சொன்ன காரியம் இதுதான் பாஸ்டர், அவன் கர்த்தரை தேடினாதான் அதெல்லாம் சேரும், எல்லாம் வராது. அவன் பையனை கூட வச்சுக்கிட்டே அவர் சொல்கிறார், அவன் கூட்டத்துக்கு வந்ததே எதுக்குன்னா சம்பளம் வர மாட்டேங்குது, எங்கே போச்சுன்னு தெரியல, இவர் ஏதாவது ஜோம் பண்ணி சொல்லுவார் அப்படின்னு வந்தான். எப்படி வாய்க்கும்? அந்த வேலையை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாக இருக்கிறது, என் படிப்பு வாய்க்கணுன்றதுக்காக பயபக்தியாக கர்த்தரை தேடுறது, அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் சீட்டு வேணுன்றதுக்காக கர்த்தரை பயபக்தியாக தேடுறது, நல்ல வேலை வேணுன்றதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியாக தேடுறது. வேலையை பெற்ற பிறகு கர்த்தருக்கு பாய் பாய் சொன்னா நம்ம பணமும் நம்ம விட்டு பாய் பாய் தான் சொல்லணும். அந்த பையன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பாவே பதில் சொல்லிட்டாருப்பா, நீ முதல்ல கர்த்தரை தேடு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நீ பைபிளே தேடுறியாமே. எனக்கு டைமே இல்லை பாருங்க, அதனால தான் ஆண்டவருக்கும் டைமே இல்லை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். பேங்கே ஸ்தம்பித்து நிற்குது, பணம் போட்டாச்சு, பணம் எங்க போச்சு ஒன்றும் ட்ரேஸ் பண்ண முடியல. கர்த்தர் ஒரு மனிதனை சிச்சித்து சீர்பொருந்த பண்ணும்போது அவருடைய வழிகளை புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது, நான் அதை செய்துருவேன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. பேங்கே குழம்பி போச்சு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதற்கு, நம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமதிப்பதற்கு, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்முடைய செயல்கள் தான். நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் போகக்கூடிய காரியம். நல்லா யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஆதியில் நீங்க கர்த்தரை தேடினது போல இன்னைக்கு கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆதியில் கர்த்தருடைய ஆராதனைகளில் கூட்டங்களில் பங்கு பெற்றது போல இந்த நாட்களில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறீங்களா? அநேக சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, வேலைக்கு போகிற நாட்கள் ஓகே, லீவ் இருக்கிற நாட்களில் கூட பார்த்தா இந்த மாலை வேளை நடக்கிற கூட்டத்தில் பார்த்தா ஆளே இருக்காது, சபை மக்களே இருக்க மாட்டாங்க. மாலை வேளை நடக்கிற கூட்டத்தில் பார்த்தா அன்னைக்கு லீவு நாளாக தான் இருக்கும், அரசாங்க விடுமுறையாக இருக்கும், அன்னைக்கு பார்த்தா ஆளே இருக்காது. கேட்டால் அன்னைக்கு தான் எனக்கு ரெஸ்ட்டு. சில அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், ஞாயிற்றுக்கிழமையில் வரும். அன்னைக்காவது ஆளை சர்ச்சில் பார்க்கலான்னு பார்த்தா ஆளை சர்ச்சில் பார்க்கவே முடியாது. அது நம்ம வாலிப பிள்ளைகளெல்லாம் சாயங்காலம் கூட்டத்தில் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் எதிர்பார்ப்பு மாத்திரம் என் வாழ்க்கையில் அது நடந்துடும், இது நடந்துடும், அந்த காரியம் நடந்துடும், பெற்றோருக்கு அதை விட வாஞ்ச என் பிள்ளை வாழ்க்கை அப்படி கொடி கட்டி பறந்துடணும்னு சொல்லி கர்த்தரை தேடவே இல்லையே. எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும்? ஆதியில கர்த்தரை தேடினதுனால கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் கடந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள் நீங்கினது, போராட்டங்கள் நீங்கினது, ஆசீர்வாதங்கள் உண்டானது. ஆனால் வந்த ஆசீர்வாதம் அதோட நிற்குது, தொடரவே இல்லையே. அந்த காரியம் அதற்கு மேலே அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதபடி போய்கொண்டு இருக்கிறதே. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போனேன். சரி, மத்தியானம் போனேன், சாயங்காலம் எங்கே போனேன்?
அங்கே வந்தேன் பாருங்களேன், டயர்டாக இருந்துச்சா அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஆசீர்வாதமும் தூங்கிடும். ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? தூங்கிடும். ஏன்னா அவன் கர்த்தரை தேடவில்லை, அவன் காரியங்கள் வாய்க்கவில்லை. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே, அதான் தெளிவாக கர்த்தர் அங்கே எழுதி கொடுத்திருக்கிறார், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தான் அவன் காரியங்கள் வாய்த்தது. அவன் தேடாத நாட்களில் ஒன்றும் நடக்கலை. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118 23 சொல்லப்பட்டிருக்கிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தராலே காரியங்கள் தான், கர்த்தரால தான் காரியங்கள் ஆகும், கர்த்தரால தான் காரியங்கள் வாய்க்கும், கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான மகிமையான காரியமாய் காணப்படும். மற்ற எந்த விதமான காரியமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது, அந்த மகிமையான காரியத்தை பார்க்க முடியாது. எதிர்பார்ப்புகள் அநேகம் இருக்கும், வாஞ்சைகள் அநேகம் இருக்கும். வாஞ்சைக்கு பஞ்சமே கிடையாது, எதிர்பார்ப்புகளுக்கும் பஞ்சமே கிடையாது, கனவுகளுக்கும் பஞ்சமே கிடையாது. ஏன்னா சொல்லிட்டு போயிருக்கேன், கனவு காணுங்க கனவு காணுங்கன்னு சொல்லி தூங்க வச்சுட்டாங்க. கடைசியில் கனவு என்னைக்கு நினைவாகணும்னா கர்த்தரை தேடினா தான் ஆகும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கிறீங்க. கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களையெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில, சொந்த குடும்பத்தில் அதை அனுபவித்திருக்கிறீங்க. ஆனால் ஏன் இப்போ காரியங்கள் வாய்க்கவில்லை? ஏன் இப்பொழுது காரியங்கள் ஸ்தம்பிக்கிறது? ஏன் இப்பொழுது காரியங்கள் எனக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது? ஏன்னா நான் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கலை, நான் கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்டால் கர்த்தர் வீடு கட்டி கொடுத்துட்டாரு. பிசாசு போராட்டத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே எனக்கு விடுதலையை தாரும் விடுதலையை தாருன்னு கேட்டேன். நெருங்கி கர்த்தரிடத்தை நெருங்கி ஜீவித்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தார். எனக்கு அது வேணும் கேட்டேன், இது வேணும் கேட்டேன், எல்லாம் கொடுத்தார். ஆனால் இப்போ ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. இப்போ ஏன் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நான் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் பலட்சியமான நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. அவர்கிட்ட இருந்து மாத்திரம்தான் நன்மையான ஈவுகள் வரும். என்னுடைய சொந்த முயற்சி, சுய முயற்சிகள் எல்லாம் அங்கே ஒன்றும் நடக்காது. நன்மையான எந்த ஈவா இருந்தாலும் அது பரத்தில் தான் உண்டாகிறது, அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் தான் இறங்கி வருகிறது. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இவனுக்கு தான் கொடுப்பேன், இவளுக்கு தான் கொடுப்பேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன்லாம் இல்லை. யார் கர்த்தரை தேடுகிறார்களோ, யார் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறார்களோ, யார் கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவன் கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ படித்தவனோ படிக்காதவனோ அதெல்லாம் கர்த்தருக்கு முக்கியமே கிடையாது. அவன் கர்த்தரை நேசிக்கிறானா? அல்லேலூயா. அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறானா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அந்த மனிதனிடத்தில் காணப்படுதா? கர்த்தரை தேடுகிற காரியம். ஏன் என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஜெயம் பெற முடியவில்லை? ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் நான் நினைத்த காரியம் இன்னும் நடக்காதபடி தாமதித்து கொண்டிருக்கிறது? காரணம், நான் கர்த்தரை விட்டு தூரமாயிட்டு இருக்கேன். அவர்கிட்ட எந்த மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் கிடையாது. இவன் எனக்கு பிடிக்காது அதனால இவனை ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றவர் இல்லை. நீ கர்த்தரை தேடினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய்.
கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவித்தால் நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக 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 நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் தூரமாயிட்டே போயிட்டே இருக்கும். நம்முடைய நன்மைகள் தாமதித்து கொண்டே இருக்கும். கர்த்தரை நாம் சேவிக்கும் போது உபாகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம். இன்னைக்கு நம்ம வேத பகுதியை வாசித்தோம். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் 8-17 வசனங்களை நம்ம வாசித்தோம். எவ்வளவு கர்த்தர் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரியத்தை இலவசமாய் செய்கிற தேவன், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே எதிர்பார்க்கல. அவருக்கு பிரியமா வாழணும், வேற எதுவுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தேவன் ஆயத்தமா இருக்கும்போது ஏன் நமக்குள்ளாய் தயக்கம் கர்த்தரிடத்துல நெருங்கி ஜீவிக்கிறதற்கு? இவ்வளவு மகிமையான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவ்வளவு அன்புள்ள தேவன், அவ்வளவு அன்பு பாராட்டி, அவ்வளவு இரக்கம் பாராட்டி, அவ்வளவு தயவு பாராட்டி இவ்வளவு காரியங்களை நமக்கு வாய்க்க பண்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா நமக்கு மாத்திரம் நம்ம இருதயம் ஒத்தே போக மாட்டேங்குது. அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வர்றதுக்கு இடமே இருக்க மாட்டேங்க. ஏன்னா இருதயம் பல காரியங்களால நிறைந்திருக்கிறது. இருதயம் முழுசும் பலவிதமான காரியங்கள், செயல்கள், கிரியைகள், எண்ணங்கள், யோசனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஏசாமிக்கு அங்கே இடமே இல்லாமல் இருக்கு. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பைபிளை தேடுறோம். ஏசாமிக்கு இடமும் இல்லை, ஏசாமிக்கு டைமும் இல்லை. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்ப கர்த்தரை தேடினாதான் நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தரிடத்துல நெருங்கி ஜீவித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இங்க வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25-29 வசனங்களிலே அங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தில் அவள் 12 வருஷமாய் பெரும்பாடோடு காணப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு 12 வருஷமா பிரச்சனை. 12 வருடமாய் தன் வாழ்க்கையில் அந்த விளைவினம் நீங்குவதற்காக தன்னுடைய சொந்த முயற்சியில பல காரியங்களை செய்து பார்க்கிறான். அநேக வைத்தியர்களிடத்துல போய் அங்க போனா சரியாயிருமா, இங்க போனா சரியாயிருமா, பணத்தை தண்ணீரை போல செலவழித்துட்டு இருக்கிறான். தனக்கு உண்டான யாவையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய உலக பிராரமான முயற்சியில எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாச்சு. அங்க அப்ளிகேஷன் போடுவோமா, இங்க அப்ளிகேஷன் போடுவோமா, அவர் போய் பார்ப்போமா, இவரை போய் பார்ப்போமா, இவர்கிட்ட பேசுவோமா, அவர்கிட்ட பேசுவோமா. பேச வேண்டியவர்கிட்ட பேசவே இல்லை, இலவசமா கொடுக்கிறவர்கிட்ட பேசல, மகிமையாய் நடத்துறவர்கிட்ட பேசல, மகிமையான காரியங்களை இலவசமாய் அன்பு கூர்ந்து செய்கிற தேவனிடத்துல பேசவே இல்லை. ஆனா நம்முடைய உலக பிராரமான முயற்சிக்கு பஞ்சமே கிடையாது. அதை செஞ்சிரும், இதை செஞ்சிரும், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். நான் சிலர் பேசுறத கேட்டிருக்கேன். சிலர் உட்கார்ந்து அவங்க காரியங்களை குறித்து பேசுவாங்க. பேசும்போது பார்த்தா அப்படி இந்தியாவில் பாதி அவங்க வாங்கிட்டாங்க, இன்னொரு மீதி தான் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர். பாதி நான் வாங்கிட்டேன், இன்னும் மீதி கொஞ்சோண்டு இருக்குது, அதான் வாங்க முடியாமல் இருக்கு, இந்த காரியம் தான் நான் வாங்கிடுவேன். ஆனால் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாலாவது நம்ம காரியங்கள் வாய்க்கும்.
வீணான காரியங்களில் நேரத்தை செலவழித்து, வீணான காரியங்களில் தங்களுடைய பலத்தை செலவழித்து, வீணான முயற்சிகளை செய்து, பலனே அளிக்காத காரியங்களை முயற்சி இங்கே தான் அவள் செய்து கொண்டிருந்தான். அநேக வைத்தியர்களாலே அவள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான யாவையும் அவர் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாத போது, சரி இப்பவாது இயேசு கிட்ட போவோம், இப்பவாது கர்த்தர்கிட்ட போவோம், இப்பவாது கர்த்தரை தேடுவோம், இப்பவாது அவர்கிட்ட போய் தான் பார்ப்போமே. ஏன்னா போறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குதே, போறவங்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாகுதே, போறவங்களுக்கெல்லாம் அவங்க காரியங்கள் வாய்க்க பெற்றுக்கொள்ளுகிறாங்களே, அவங்க என்னென்ன காரியத்தோடு போறாங்களோ அந்த காரியங்கள்லாம் நடக்குதே. நம்ம கிட்ட எல்லாம் காலியா போச்சு, நம்ம எல்லா முயற்சியும் வேஸ்டா போச்சு, இப்பயாவது போவோம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஜனக்கூட்டத்தின் அருகே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. வேதனை நீங்கிருச்சு, அந்த உதிரத்தின் ஊரலும் நின்றுச்சு, அவள் சரீரம் இழந்த பலனும் அவளுக்குள்ளே திரும்ப வந்துருச்சு. அல்லேலூயா. 3 காரியங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த ஒரே நொடியில கர்த்தர் செய்து கொடுத்துட்டார். பல வருஷமா 12 வருஷமா மருத்துவர்களால் செய்ய முடியாத காரியத்தை 12 வருஷமாய் அவருடைய பணத்தினாலே செய்ய முடியாத காரியத்தை 12 வருஷமாய் அவளுக்கு தெரிந்த மக்களாலே செய்ய முடியாத காரியத்தை ஒரே நொடியில கர்த்தர் 3 காரியத்தை 12 வருஷமாய் நடக்காத காரியத்தை கர்த்தர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தெய்வம், எவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம கர்த்தரை தேடினா நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். நம்முடைய கர்த்தரை தேடாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுபட்டுக்கிட்டே இருப்போம். அவ குறைவுபட்டு 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 கடைசியில் எல்லாம் காலியா போச்சு, எல்லாம் காலியா போச்சு. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நாங்க எங்க குடும்பம் ரொம்ப கர்த்தரை நேசித்து கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. என் கணவர் கர்த்தரை தேடுகிற காரியத்துல குறைவுபட ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு என் குடும்பத்துல எல்லாமே குறைவுபட ஆரம்பித்தது. கர்த்தரை தேடுகிற காரியத்துல, ஆலயத்துக்கு போகிற காரியங்கள்ல குறைவுபட ஆரம்பித்தோம். குடும்ப ஜெபம் என்று சொல்லக்கூடிய காரியம் என் குடும்பத்துல குறைவுபட ஆரம்பித்தது. அடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரியங்களிலே கர்த்தரை குறித்து சொல்லி அவங்களை கர்த்தரிடத்துல நெருங்கி ஜீவிக்க பண்ணுகிற காரியத்துல குறைவுபட ஆரம்பித்தோம். அவங்க சொன்னாங்க, நேற்று அவங்க லிட்ரலா வந்து சொன்ன காரியம், என் குடும்பத்தாருக்கு யாருக்கும் தெரியாது, என் கணவர்கிட்டையும் 0 பேலன்ஸ், என்கிட்டையும் 0 பேலன்ஸ் அப்படின்னாங்க. என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் கிடையாது, என் கணவர்கிட்டையும் 0 பேலன்ஸ், என்கிட்டையும் 0 பேலன்ஸ். கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுற, அவங்களே சொல்றாங்க, நான் கர்த்தரை தேடுற காரியத்துல குறைவுபட ஆரம்பித்தோம். என் கணவர் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை தேடுற காரியத்துல குறைவு, அவருங்களை ஆலயத்துக்கு கூட்டு போனால் தான் நாங்கள் போக முடியும். அதனால அதுல நாங்கள் குறைவுபட ஆரம்பித்தோம். அந்த ஆலயத்துக்கு போகிற காரியங்களுக்கு குறைய ஆரம்பித்த உடனேயே எங்க ஜெப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போச்சு, குடும்ப ஜெபன்றதும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அடுத்து பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்காக போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க, கொஞ்சமாவது கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டிருந்தாங்க. ஆலயத்துக்கு போகிற காரியம் இல்லாததுனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த காரியம் அறிந்து கொள்ள முடியாதபடி பிள்ளைகள் வாழ்க்கையிலும் போராட்டங்கள் பெருக ஆரம்பித்துருச்சு. அவங்க சொன்ன காரியம் எல்லாம் காலியாக போச்சு. என் கணவர் அடுத்து எப்போ சம்பளத்தை வாங்கிட்டு வருவாருன்ட்டு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் வந்த உடனே காலியா போயிடும் பாஸ்டர், அதுவும் 0 பேலன்ஸ் ஆயிரும். ஜனங்களுக்கு நல்லா தெரியுது ஏன் என் வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறேன். ஆனா தெரிந்தும் கர்த்தரிடத்துல நெருங்கி ஜீவிக்க முடியாதபடிக்கு அந்த இருதயமானது இன்னும் இருமாப்பான ஒரு இருதயமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில 1 வருஷம் போராடி இருக்கலாம், 2 வருஷம் போராடி இருக்கலாம். ஆனா இவருடைய இருமாப்பான இருதயத்து நிமித்தமாய் 12 ஆண்டுகள் நான் என்னாலே போராட முடியும், நான் சாதித்து விடுவேன், நான் செய்து காட்டுவேன், நான் கர்த்தரை தேடணும்னு எனக்கு எண்ணமே கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. நான் என்னுடைய பணத்தினாலே அல்லது எனக்கு தெரிந்த காரியங்களாலே எனக்கு அநேக டாக்டர்ஸ் தெரியும், அவங்கள போய் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொல்லி 12 வருஷமா போராடிட்டு இருந்தா. இதுக்கு காரணம் அவளுடைய இருமாப்பான இருதயம்.
கர்த்தரை தேடுகிறதற்கு அந்த இருதயம் இணங்கவே இல்லை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட பெற்றோர் சொல்லக்கூடிய காரியம், அவளை குறித்து சொல்லக்கூடிய காரியம், எவ்வளவோ சொல்றேன் பிரதர், எவ்வளவோ அடிச்சும் பார்த்துட்டேன், ஆனா கர்த்தரை தேடுற இருதயமே கிடையாது. கர்த்தரை தேடணும், ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அவங்க சொன்ன காரியம், அவங்க வாலிப பையன் ஆலயத்துக்கு ஒழுங்காக வரமாட்டேங்கிறான், இவங்களாம் ஆலயத்துக்கு போவாங்களாம், அவன் வேற வழியாக நடந்து போயிடுவானோ. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தோன்னா அடின்னு அடித்து வீட்டு திண்ணையில் அவனை அங்கே தான் படுக்கணும், அடுத்த ஆலயத்துக்கு வர வரைக்கும் நீ அங்கே தான் படுக்கணும், ஆலயத்துக்கு வந்தால் தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அடித்து தோச்சு அங்கே படுக்க வச்சிட்டேன் பிரதர். சரி, அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு வந்தானான்னு கேட்டா, இல்லை பிரதர், இப்போ அங்கே திண்ணையில் படுக்கிறது உனக்கு ரொம்ப வசதியாக போச்சு, ரெகுலராக அங்கேயே தான் படுத்திருக்கான் பிரதர். எவ்வளவு இருமாப்பான ஒரு இருதயம்! எவ்வளவு நாள் போராட முடியும்? எவ்வளவு நாள் நான் கர்த்தரை தேடாமல் வாழ்ந்துருவேன்? எவ்வளவு நாள் நான் என் வாழ்க்கையில் என்னுடைய சுய முயற்சியிலே என் காரியத்தை சாதிச்சிருவேன்? என் வாழ்க்கையில் 12 வருஷம் போராடி பார்த்தா ஒன்றும் நடக்கல. ஒரு நாள் வரும், நீ கர்த்தரை தேடி வரக்கூடிய நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா! கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கதறி போராடக்கூடிய நாட்கள், அழுது புலம்பி போராடக்கூடிய நாட்கள் வரும். ஏன்னா என் வாழ்க்கையில நடந்துச்சு, என் வாழ்க்கையில அது நடந்துச்சு. +1 +2 படிக்கக்கூடிய நாட்களிலே அநேக காரியங்களில் கர்த்தர் மகிமையான நிலையில் என்னை கொண்டு போனார். எல்லாம் கர்த்தரால் வந்த காரியம்தான். கர்த்தர் என்னை மகிமையான ஸ்தானத்தில் கொண்டு போய் மகிமையான காரியங்கள்லாம் செய்தார். இதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு பெருமை, நம்மளால் எல்லாத்தையும் சாதிச்சிருவோம், நம்மளால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில் பயங்கர பெருமை. கர்த்தர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வச்சார், அவுக்கவே முடியாத ஒரு முடிச்சை போட்டு விட்டார். அதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்பி கெஞ்சி மன்றாட்டின காரியம் எனக்கும் கீழ் சர்ச்சில் இருக்க ஆள்ருக்கும் தான் தெரியும். ஆனால் கர்த்தர் அதுக்கு பிறகு வாய்க்க பண்ணின காரியம், நான் நினைச்சே பார்த்திராத காரியங்களை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார் என் படிப்பின் காரியத்தில். அல்லேலூயா! நான் நினைத்து பார்த்திராத காரியம், நான் எதிர்பார்த்திராத காரியத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்து கொடுத்தார். என் கூட படித்த அத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு காரியம். ஒவ்வொரு முறையும் அந்த டீச்சர் எழுப்பி கேட்பாங்க, உன்னுடைய எய்ம் என்ன, உன்னுடைய எய்ம் என்ன, நீ என்ன பண்ண போற, என்ன படிக்க போறேன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கேட்பாங்க. சொன்ன எவனுமே அந்த படிப்பை படிக்கலை, நான் மட்டும்தான் சொன்ன படிப்பை படிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்து. அல்லேலூயா! இது எதனால உண்டானது? கர்த்தரை தேடினதுனால உண்டானது. நான் பெருமையோட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா நான் படிச்சிருக்கவே முடியாது, நிச்சயமா படிச்சிருக்க முடியாது. 0 அப்படின்ற நிலைமைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பக்கத்தையும் நெருக்கி கொண்டு வந்து அவனுடைய வழிகளை முட்களினாலே அடைப்பேன்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அது மாதிரி காரியத்தை கர்த்தர் செஞ்சார். நான் அதை அனுபவிச்சதுனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் அழுது புலம்பி கெஞ்சி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு கர்த்தரின் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா! யாரோ ஒரு மனிதனை சொல்லி, அவர் ஃபோன் பண்ணி சொல்லி இவனுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ட்டார். அவர் ஒன்றும் அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஒன்றும் அவங்க பேசுறதுக்கே இல்லை, சீட்டு கொடுங்க, உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா! கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் மகிமையான பயங்கரமான காரியங்களா இருக்கும். அவ்வளவு அன்புள்ள தேவன் நமக்காக செய்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்ம இருதயமோ இன்னும் அவரை நேசிக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய நேசம் பாசம் எல்லாம் அந்த ஆசீர்வாதங்கள் மேல இருக்கே தவிர ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தர் மேல நம்முடைய இருதயம் போகாததினாலே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையானது முட்களினாலே அடைக்கப்பட்டது போல காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரியங்கள் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாய், தேவ சமூகத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறவர்களாய் காணப்படும் போதுதான்
உடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். நம்ம வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆதியில வைத்திருந்த அன்பை நான் வைத்திருக்கிறேனா? ஆதியில உம்மை தேடினது போல நான் தேடினேனா? ஆதியிலே நான் கர்த்தரோடு வாழ்ந்த வாழ்க்கை போல எனக்கு இருக்கிறதா? என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நம்ம வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிட்டு அந்த இருமாப்பான இருதயத்தை நம்ம விட்டு அகற்றி போட்டு விட்டு இளகின இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். முதல்ல சொன்ன காரியம், இருதயமானது இருமாப்பான ஒரு இருதயம். என்னால முடியும், நான் கர்த்தரை தேட மாட்டேன், நான் செஞ்சிருவேன்னு சொல்லி. அடுத்த இருதயம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு இருதயம். நீ படகை கடலுக்குள்ளாய் தள்ளி கொண்டு போய், 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கர்த்தர்கிட்டயும் ஆர்கியூ பண்ற காரியம். அதெல்லாம் எப்படி ஆண்டவர் நடக்கும்? பெற்றோர் சொல்லுவாங்க, நீ கர்த்தரை தேடு, உன் காரியங்கள் வாய்க்கும். நீ கர்த்தர்கிட்ட ஜெபி, கர்த்தர் உன் காரியங்களை கொடுப்பார். நீ எதை கர்த்தர்கிட்ட கேட்கிறியோ அதை கர்த்தர் உன் வாழ்க்கையில கொடுப்பார். அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு வேலையே கிடையாதுப்பா, சும்மா இருங்க, இதெல்லாம் நடக்காது, எனக்கு தெரியும். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம். கர்த்தர் நம்மோடு பேசும்போது பெற்றோரை கொண்டு பேசலாம், ஊழியக்காரர்களை கொண்டு பேசலாம், போதகர்களை கொண்டு பேசலாம். அந்த பேசுகிற காரியத்தை கேட்ட உடனே, எடுத்த உடனே நமக்குள்ள ஒரு ரிப்பல்ஷன், கீழ்ப்படியாத இருதயம். அந்த கீழ்ப்படியாத இருதயம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதபடி தாமதித்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய சொந்த முயற்சியில என்னென்னமோ செய்து பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றும் நடக்கலை. காலையில கர்த்தர் சொல்றாரு, நீ கொண்டு போய் ஆழத்துல வலையை போடுன்னு சொல்றாரு. அது எப்படி ஆண்டவரே? ராத்திரி முழுசும் அங்கதான் மீன் பிடிச்சோம், ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு மீன் கூட அகப்படலை. இப்ப போய் இங்க மறுபடியும் போட சொல்றீரே. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. ஆகிலும் ஆண்டவரே, என்னுடைய முயற்சியெல்லாம் வீணா போச்சு, என்னுடைய முயற்சியெல்லாம் ஒன்றுமே பலனளிக்காம போச்சு. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, இனி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இனி உம்மை தேடுகிறதற்கு, இனி உம்மிடத்துல நெருங்கி ஜீவிப்பதற்கு, இனி உம்மையே சார்ந்து வாழ்ந்திருப்பதற்கு, ஆதியிலே நான் கொண்டிருந்த அன்பை போல இன்னைக்கும் நான் அதே அன்பில் திரும்ப கடந்து வர ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். அல்லேலூயா. அதே கடல் தான், அதே படகு தான், அதே வலை தான், அதே மீனவர்கள் தான். ஒரு மாற்றம் கிடையாது. ஒரே ஒரு மாற்றம், படகுல ஏசாமி வந்துட்டார். அல்லேலூயா. ஏசாமி சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டாங்க. இப்ப பகல்ல போய் பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை அதே கடல்ல, அதே இடத்துல, அதே படகுல பிடிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே, நான் தான் கர்த்தருக்கு அடுத்த ஆலயத்துக்கு தானே வரணும், நீங்க வந்துட்டேன், பைபிள் வாசிக்கணும் நீங்க வாசிட்டேன், ஜெபிக்கணும்னு சொன்னீங்க ஜெபிச்சிட்டேன். ஆனா எந்தவித கீழ்ப்படுதலுமே இல்லாம ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. எந்தவித கீழ்ப்படுதலுமே இல்லாதபடி வசனத்தை வாசித்து கொண்டு இருப்பாங்க. எந்தவித கீழ்ப்படுதலுமே இல்லாதபடி ஆலயத்துக்கு வரணும், அவ்வளவுதானே, ஆலயத்துக்கு வந்துட்டேன். ஆலயத்துல என்ன சொல்லப்படுது? ஆலயத்துல என்ன காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார்? வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேத வசனம் என்னிடத்துல என்ன பேசி கொண்டிருக்கிறது? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அதை என் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நான் செய்யத்தக்க காரியத்தை செய்கிறேனா, செய்யத்தகாத காரியத்தை செய்கிறேனா?
ஜெபிக்கணும், அவ்வளோதானே. இயேசுவே என்னை ஆசீர்வதி, அவ்வளோதான். இயேசுவே இந்த நாளை ஆசீர்வதித்தார். கடமைக்காக செய்கிற காரியம். ஆனால் கீழ்ப்படிதலோடு அவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் கர்த்தரை தேடுகிறதும், உண்மையாய் ஆலயத்துக்கு போகிறோம், அங்கே சொல்லுகிற காரியத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுகிறதும், வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறதும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதும், இந்த செயல்கள் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரட்சியான மீன்களை பிடிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே, உண்மையாய் நீங்கள் கர்த்தரை தேடினார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடணும். அப்பா திட்டுவாரே அப்படின்றதுக்காக பைபிள் வாசித்து ஜெபிச்சுட்டு போகிறது, பாஸ்டர் திட்டுவாரே அப்படின்றதுக்காக ஆலயம் முடிஞ்ச உடனே ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ அங்கே மேலே போய் உட்கார்றதோ கீழே போய் உட்கார்றதோ ஜெபிச்சுட்டு போயிடுறது. உண்மையாக ஜெபிச்சு பாருங்க. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை செய்து பாருங்க. தானியேல் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் அவன் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. உண்மையாய் கர்த்தரை நேசித்து அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை செய்தான். நானும் பைபிள் வாசிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் முழங்கால் நினைக்கிறேன், ஏன் என் காரியம் வாய்க்கல? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல? இன்னும் என் வாழ்க்கையில் அனுதினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், அனுதினம் என் வாழ்க்கையில நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையாய் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த காரியத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்படியான காரியங்களை செய்து அந்த இருமாப்பான இருதயத்தை அகற்றி போட்டுட்டு, கீழ்ப்படியாத இருதயத்தை அகற்றி போட்டுட்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய, கர்த்தருக்கு இடம் கொடுக்கக்கூடிய, கர்த்தரை தேடக்கூடிய, கர்த்தரை நம்பக்கூடிய, கர்த்தரிடத்தில் அன்பு கூறக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. அதுதான் தாவீது கேட்கக்கூடிய காரியம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அந்த இருதயம் கெட்டு போச்சு ஆண்டவரே, அந்த இருதயத்தில் நிறைய பாவகரமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டேன், ரொம்ப அநியாயமான காரியத்தெல்லாம் பண்ணிட்டேன், வேண்டாம்ப்பா, எனக்கு புது இருதயத்தை தந்துருங்க. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியினிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல நாமும் கேட்போம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ, என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, நீங்கள் என்ன இது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, இதை நான் பெற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே, இதை எனக்கு கர்த்தர் கொடுத்தா நல்லா இருக்குமே, கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்தாமே. உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பாராக, உன் ஆலோசனைகள்லாம் நிறைவேற்றுவாராகலாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆலோசனையை அவர் நிறைவேற்றுவாராம். எவ்வளவு அன்புள்ள தெய்வம். ஆனால் அவருக்கு தான் நம்ம இருதயம் இடமே கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு அவருக்கு மட்டும் இடம் கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். காரிய வாய்க்கலை அப்படின்றது ரொம்ப பேருக்கு சோர்வை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்குது. காரியம் வாய்க்கணும் அப்படின்னா அதுக்குரிய காரியம் கர்த்தர் தான் வாய்க்க பண்ண முடியும். அல்லேலூயா. உன் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினது கர்த்தர். கர்த்தர் உன்னை உருவாக்கும் போது அவர் உன்மேல் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி தான் கர்த்தர் நடத்துவார். நம்ம ஒரு சித்தத்தை அதில் வைக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் உண்டாகுது. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரக்கூடிய மக்கள் கர்த்தரிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? என் சித்தம் எனக்கு தெரியாது. என்ன வாட் இஸ் யுவர் வில் ஆன் மீ,
என் மேலே உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாது, உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி என்னை நடத்தும் அப்படி சொல்லக்கூடிய காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், நடத்துவார். ஒரு சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு அவயவமும் ஒரு டியூட்டி பண்ணுது. இல்லை எனக்கு அந்த அவயமாக இருக்க விருப்பம் இல்லை, என்னை இந்த அவயமாக மாற்றம் அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் எப்பயுமே கத்தா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆக கடவுள் சொல்லும்போது பொறுமையாக இருக்கணும். மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க இப்படி போகிறாங்க அப்படி செய்கிறாங்க, அப்படி காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் என்னை நேர்த்தியான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அவர் நடத்துகிற பாதை. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதுதான் என் சித்தம், சித்தத்தின்படி தான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் வாழ்க்கையில் சில காரியங்களில் சித்தத்தை வெளிப்படுத்துவார். அந்த சித்தத்தை வெளிப்படுத்தினது காரியத்தில் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தின காரியத்தில் மறுபடியும் சித்தத்தை தேட தேவையில்லை, உன் சித்தத்தை மட்டும் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஸோ உலகத்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சிருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, தேவ சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை காணப்படும். அதில் தான் கான்ஃப்ளிக்டே ஆரம்பிக்குது, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏற்றுக்கொள்ள, எஸ் திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் த வே காட் இஸ் லீடிங் மீ அப்படி சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா நிச்சயமாக கர்த்தர் அந்த பாதைகளை நம்ம நடத்த உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அக்செப்ட் வாட் எவர் காட் ரிவீல்ஸ் டு யூ. கர்த்தர் உங்களுக்கு எதை விளங்க பண்ணுகிறாரோ அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படி நம்ம அதை அறிந்து கொண்ட பின்பாக கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிறவராகவே இருந்து மரண பரியந்து நம்ம எப்படியாய் நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உபாகம் 29:9 சொல்லப்படுது, நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொண்டு அவன்படி செய்வீர்களாக. நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கப்படி. வாட் எவர் திங்ஸ் யூ ஆர் டூயிங், God can prosper it. அதை கர்த்தரை வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். பட் ஸ்டார்ட் வித் அ ப்ரேயர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து ஒரு காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் அந்த காரியத்தை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அதன்படி செய்வீர்களாக. அப்போ நம்ம தேவன் கொடுத்துருக்க வார்த்தை மறுபடியும் அதே தான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். பேங்க்கில் ஆஃபீஸில் இருந்து பணம் போடுறாங்க, ஆனால் பேங்க்கில் அது எங்கே போகும்? ஒருவேளை என் பேரில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? இப்போ தான் பேங்க்கில் நம்பர் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர்லாம். அப்போ கூட அப்படி போகிறதுக்கு ஒரு இடத்து பேர் மட்டும் இருக்குது அப்படின்னா பேர் ஏதோ இன்னொரு பேரில் போயிடுச்சு அப்படி சொல்லலாம். அதுக்கும் சந்தர்ப்பம் கிடையாது. யூ ஹேவ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் திஸ் கம்பெனி இஸ் பேயிங் டு திஸ் ஃபெல்லோ, அதுலேயும் மாற்றம் கிடையாது. அந்த லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்துடும். அமௌண்ட் வந்து அவங்க மொத்தமாக அமௌண்ட்டை போட்டு லிஸ்ட்டை கொடுத்து இன்னாருக்கு இவ்வளவு இந்த அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியலையே. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வேலைக்கு போனாலும் கூலி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் நீளமாக சொல்லுவாங்க, வேலைக்கு போனாலும் கூலி கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட பாக்கியவான்கள்லாம் இருக்கிறாங்க. மாதம் முழுதும் வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு சம்பளத்தை எதிர்பார்த்தே இருந்தால் இந்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் சாபகரமான காரியங்கள். இதனால கர்த்தரை நாம் தேடாதனால நம் வாழ்க்கை நெருக்கப்பட்ட நிலை காணப்படுகிறது. கர்த்தரை தேடுங்க. 12 வருஷம் என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு எல்லா டாக்டரையும் தெரியும், நான் நிச்சயமாக என்ன பண்ணிடுவேன், சக்சீட் ஆகிடுவேன். சக்சீட் ஆகவே முடியல, எல்லாம் காலி ஆகிடுச்சு. எவ்ரிதிங்
அவுட். அப்போ தான் புத்தி வந்துச்சு. எப்போ வந்துச்சு? புத்தி தெளிந்த போது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பிரசங்கத்தை இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையில் நம்ம கேட்டிருக்கிறோம். கொஞ்சம் கத்தரை தேடுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், God can do it in time. ஆனால் அன்பான பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், you can get it. உங்களால் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைக்கு கொடுத்து அவரை தேடி. எங்கள் வீட்டில் நான் தனியாக நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அந்த நாளில் இருந்து நான் முழங்கால் நின்று பைபிள் ஆஸ்தி ஜெபம் பண்ணுவேன். ஐ டோன்ட் பாதர் அபவுட் who is watching me, who is coming and going. I don't bother about anybody. அதே ப்ராக்டிஸ் தான் when I joined the Air Force. 19 இயர்ஸில் ஒரு ரூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 people இருப்போம். ஆனால் பெருசாக இருக்கும். அங்கேயும் நான் பைபிள் வாசித்து ஜெபம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் என் வேலைக்கும் போவேன். வந்து படுக்கும் போதும் பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கும். ஐ டோன்ட் பாதர் அபவுட் who is around me. 15 வருஷத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களாம் இருந்தாங்க அந்த நாட்களில் ரூல்ஸ். ஐ காட் இட் 12.9. 12 வருஷம் 9 நாள் 9 மாதம் ஐ காட் மை ப்ரொமோஷன். அல்லேலூயா. அந்த ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம். ஐ லிவ்ட் அக்கார்டிங் டு மை விஷ். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால கர்த்தர் என்னுடைய வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றினார், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். என் கூட 22 வருஷம் அதே ரேங்கில் இருக்க மக்கள் உள்ளே இருப்பாங்க. ஃபேமிலி ஊரில் விட்டுட்டு வந்து அங்கே தங்கியிருப்பாங்க. நான் யதார்த்தமாக கேட்பேன், எத்தனை வருஷம் சரி சார் அப்படின்னு. 22 இயர்ஸ். அதே ரேங்கை நான் போட்டுட்டு அவங்க கூட இருப்பேன். 22 வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது அந்த காலத்து பாலிசியில். ஆனால் அத்தனை பேருக்கு முன்னாடி வெக்கப்படாமல் அது அத்தனை முன்னாடி முழங்கால் போடிட்டு பைபிள் வாசி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை தேடிட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே காணப்பட்டதுனால 12 years 9 months ஐ காட் மை ப்ரொமோஷன். 32 years எங்கே இருக்குது? 12 years 9 months. அதனால் God will do according to your wish. உன் மன விருப்பத்தின்படி தந்தள்ளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அதாவது இந்த யோசுவாவில் பார்க்கும்போது இந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கணும், நான் யுத்தம் பண்ணி நான் ஜெயிக்கணும். கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு அக்கினியை இறக்கி அழித்து போட முடியும். அவனுடைய ஆசை என்னன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கணும், நான் யுத்தம் பண்ணி இவங்களை ஜெயிக்கணும். ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சொல்லு அப்படியே நடக்கட்டும். பாருங்க, அந்த யோசுவாவுடைய விருப்பத்தை இவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு விரும்புகிறான், இந்த சூரியனை சந்திரன் நிற்கணும்னு நினைக்கிறான். ஓகே, ஸ்பீக் இட், பேசு. அதை பார்த்து இவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம இலைப்படைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் ஜோசுவா அப்படி கேட்குற? நான் அவங்களை அழிச்சு போடுறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் விரும்புகிறான். சூரியனை சந்திரன் நீக்கி பண்ணார், யுத்தம் நடந்தது, யுத்தத்தில் ஜெயம் கொண்டார்கள். அவனுடைய விருப்பம். ஐ வாண்டட் டு ஃபைட் வித் தம், ஐ வாண்ட் டு வின் த பேட்டில். எனக்கு உதவி செய்யுங்க. நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப ஏன் இப்படி போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கர்த்தரை சொன்னால் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிருக்குமே, சூரியனையும் சந்திரன் நீத்து சொல்லுங்க அப்படி சொல்கிறேன். ஆண்டவரே கல்மலையை பெய்ய பண்ணுங்கன்னா பெஞ்சு ஒரே நாளில் முடிஞ்சிருக்குமே எல்லாமே. அப்போ ஏன் விருப்பம்? I am a beloved of God. God wanted to fulfill my desire. எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Hallelujah. God sees Jesus in you. உன்னை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவை காண்கிறார். அவர் ரட்சிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ நான் அவருடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கும் போது இயேசு கேட்கறதுக்கு கொடுக்கறது போல எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்நாளில் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன், நிச்சயமாக அது கிடைக்கும்.
எனவே கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, இயேசுவை போல கேளுங்க. ஐ மீன் டு சே, பிதாவுடைய பிள்ளையை போல நீங்கள் கேளுங்க. அப்பா பிதாவே அப்படி ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, அவருடைய பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்த மாதத்தில் நீங்கள் எந்த குறைவு இல்லாமல் வாழ்ந்துருக்கணும். கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைவில் நீக்கி போட்டு என்ன நீங்கள் கேட்டீங்களோ அதை கொடுத்தாரு சொல்லி சாட்சி சொல்லணும். அப்படியான ஒரு மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு புதிய மாதத்தை நிச்சயமாக ஆசீர்வதித்து கொடுப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஒரு சவால் நிறைந்த ஒரு கர்த்தாவே வார்த்தையோடு இந்த மாதத்தை நாங்கள் முடித்திருக்கிறோம். கர்த்தர் நீர் கர்த்தாவே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். யோசுவா அன்றைக்கு கர்த்தாவே பார்த்து சொன்ன காரியத்தை பார்த்து சூரியனை சந்திரன் நிற்க சொல்லுங்க தகப்பனே பிதாவே கர்த்தாவேன்னு சொல்லி கேட்டபோது என்னத்தையோ கேட்குறானே, ஸ்பீக் இட், அதனிடத்தில் பேசு என்று சொல்லி அவனை இன்னும் பலப்படுத்தி கர்த்தாவே அவனை நீர் ஆசீர்வதித்தீரப்பா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று சொல்லி உறுதிபட வாழ்ந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் நாங்களும் நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருக்காக வாழ்கிறவன், கர்த்தர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஒவ்வொரு பிள்ளை விசேஷமாய் இந்த சபையின் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் உண்டாகட்டும் அப்பா. அநேக மக்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்க, நிறைவேறாத ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தோடு காணப்பட கிறிஸ்து. ஒவ்வொரு குடும்பமும் அப்படியே நமக்குள்ளாய் கழிகூர்ந்து மகிழும்படியான ஆசீர்வாதத்தை வரக்கூடிய புதிய மாதத்தில் எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என் விண்ணப்பங்களை கேட்டார், என் காரியங்களை வாய்க்க பண்ணினார், நானும் என் குடும்பம் மகிழ்ந்திருக்கிறோம்னு சொல்ல முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமன்றில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவிலே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாய் தெய்வத்தினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் ஊரோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் எதிர்கால வாழ்க்கையோடும் விசேஷமாய் வருகிற மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களோடும் அதனுடைய மகிழ்ச்சியோடும் இன்றும் என்றும் சதா காலம் இயேசு கிறிஸ்துவின் வரட்டு நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.